செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். கனிம நிலத்திற்கான கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி கிரஷர் உரிமையாளர்கள், ஊழியர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே கோனேரிப்பள்ளி கனிம நிலத்திற்கான கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி கிரஷர் உரிமையாளர்கள், ஊழியர்கள், லாரி ஓட்டுநர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இம்மாதம் 4ஆம் தேதி முதல் வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களுக்கு விதிக்கப்பட்டு வரும் வரியுடன் சேர்த்து கூடுதலாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படும் நிலத்திற்கான வரியாக டன் ஒன்றுக்கு 90 ரூபாய் வீதம் செலுத்த வேண்டும் என்ற புதிய விதி அமலுக்கு வந்துள்ளது. இதனை ரத்து செய்ய வேண்டுமென கூறி கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் 16ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இன்று ஹொசூர் அடுத்த கோனேரிப்பள்ளியில் பந்தல் அமைத்து மாவட்டத்தில் உள்ள கிரஷர் உரிமையாளர்கள், ஊழியர்கள், லாரி ஓட்டுநர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கியூபிக் மீட்டருக்கு 2.75 ரூபாய் என்ற அடிப்படையில் 90 ரூபாய் வீதம் டன் ஒன்றுக்கு 33.73 ரூபாய் மட்டுமே வரி விதிக்கப்பட வேண்டிய நிலையில் 60 ரூபாய் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இம்மாதம் 4ஆம் தேதி முதல் மைனிங் லேண்ட் பேரிங் டெக்ஸ்ட் எனப்படும் கனிமங்களை வெட்டி எடுக்கப்படும் நிலத்திற்கான வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டன் ஒன்றுக்கு 30 ரூபாய் என்று இருந்த அளவை காட்டிலும் 180 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை ஈடுகட்டும் நிலையில் இல்லாததால் கிரஷர் தொழிலை செய்ய முடியவில்லை. எனவே தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள லேண்ட் மைனிங் பேரிங் டெக்ஸ்ட் எனப்படும் கனிம நில வரியானது 90 ரூபாயை செலுத்த இயலாது. இந்த மாவட்டத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த தொழிலை மட்டுமே நம்பியிருப்பதால் அவர்களும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நாட்டில் தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் விதிக்கப்படாத 90 ரூபாய் கூடுதல் வரியை அரசு உடனே ரத்து செய்ய வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வைஸ் பிரசிடன்ட் மது பேசுறேன். நாங்க போன மாசம் இந்த மாசம் 14ஆம் தேதியிலிருந்து கால ரேட்ல நிப்பாட்டிருக்கோம். கவர்மெண்ட் வந்து 2 டாக்ஸ் இம்போஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லேண்ட் பேரிங் டாக்ஸ் வந்து 90 ரூபாய் இம்போஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டாக்ஸ் வந்து கியூபிக் மீட்டர் வந்து டன்னேஜா கன்வெர்ட் பண்ணாங்க. 2.75 கன்வெர்ட் பண்ணிட்டா அது ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இதனால வந்து 16ஆம் தேதி தமிழ்நாடு மொத்தமா வந்து வேலை நிப்பாட்டம் செஞ்சிருக்கோம். நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து கூடுதல் சுமூகமா முடிச்சு கொடுத்துருன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் வந்து ரொம்ப அம்பலா கேட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஒசூர்ல இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமான பாதிக்கப்படுது. இது டைரக்டா வந்து ஒரு 10,000 தொழிலாளர்கள் நமக்கு வேலை செய்யறாங்க. மறைமுகமா இன்டைரக்டா வந்து ஒரு 30,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. இது அரசாங்க கவர்மெண்ட் கொண்டு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப அம்பலா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் எத்தனை லாரி நீங்க நிக்குது? 3000 லாரி நிக்க இது வரைக்கும். இது வரைக்கும் உங்ககிட்ட எத்தனை பேர் தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க? இது வரைக்கும் ஒசூர்ல மட்டும் ஒரு 10,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. அதிகமா எங்க உங்களுக்கு கனிம வளங்கள் அதிகமா எங்க போய் அனுப்புறீங்க? அதிகமா வந்து நாங்க கர்நாடகாவுக்கு போகுது, நம்ம மாவட்டத்துல போகுது, எல்லா மரத்துக்கும் போகுது சார். நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க? இழப்பு இப்ப எவ்வளவு ஏற்படுது? இன்னைக்கு பல கோடியா சார். எத்தனை நாளா நீங்க இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கீங்க? 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம் சார். தொடர்ந்து இப்ப எத்தனை நாளைக்கு நடக்குது? அரசாங்கம் வந்து நம்ம கோரிக்கை நிறைவேறிக்கும் இந்த போராட்டம் நடக்கும் சார். காத்திருப்பு போராட்டம். ஆமா. உங்க பேர் சார்? மதுங்க.